திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார். திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரான திரு ஐயப்பன் அவர்கள் பேசியிருக்காங்க. நல்ல ஆட்சியை கொடுக்கும் போது எதிர்பக்கத்தில் இருப்பவர்களும் பாராட்டுவார்கள். அதுவும் சட்டமன்ற தொடரின் நிகழ்வில் நிறைவு நாளில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வராமல் இருப்பதுங்கிறது இபிஎஸ் அவர்கள் செய்த துரோகம் என ஜனநாயக மாண்பை எட்டி உதைத்திருக்கிறார். எவ்வளவு அழுத்தங்களை ஒன்றியம் நமக்கு கொடுத்தது. இப்படி எல்லாவற்றையும் சமாளித்து நம்முடைய தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்த்தி இருக்கிறார். முதல்வர் அவர்களின் மக்கள் நல திட்டங்கள் முழுசா போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதியிலிருந்து எல்லோருமே அதை டிசெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் செல்வந்தர்களுக்கு தள்ளுபடி செய்யறத நீங்க ஏத்துக்கிறீங்க, எளிய மக்களுக்கு கொடுப்பதை இலவசம் ஏன் கொச்சைப்படுத்துறீங்க? ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்பதை இந்தியாவுக்கே உணர்த்தி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். வறுமை தமிழ்நாட்டில் 2% தான் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த நலத்திட்டங்களை கொடுத்ததால் அவர்கள் மீண்டெழுந்திருக்கிறார்கள், உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனா குஜராத்ல கூட இன்னும் 21% வறுமை இருக்கு. மிக சமீபத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு 5000 ரூபாய் கொடுத்ததை அந்த வழக்கை எடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம். அப்படின்னா இதையெல்லாம் முன்கூட்டியே யோசித்து தான் நம்முடைய முதல்வர் அப்படியான திட்டத்தை செய்தார் அப்படிங்கிறது இப்போ புரியுதா? வணக்கம் மேடம். வணக்கம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி சிறப்பாக இருந்ததுன்னோ, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும், திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரான திரு ஐயப்பன் அவர்கள் பேசியிருக்காங்க. இது மக்கள் மனசில் இருக்கிறது தான் அவர் பேசியிருக்காருன்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க. சமீபத்திய ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் அவர்கள் சந்திப்பு இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? நேற்றைய சட்டமன்ற நிகழ்வுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா மன நிறைவா பார்த்த ஒரு நிகழ்வு அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். எல்லா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட மனதார வாழ்த்தினார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஆட்சியை நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்கான சாட்சி தான் நேற்றைய சட்டமன்ற நிகழ்வு. அதில் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவை பெற்ற ஐயப்பன் அவர்கள்னு நம்ம இழுத்து சொல்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் மனசாட்சி உள்ள யாராக இருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய முதல்வரின் ஆட்சியை பாராட்டித்தான் ஆக வேண்டும். எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள் கூட பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சியைத்தான் நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இதுவரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக அப்படின்னு குறியில் தானே பேசிட்டு இருந்தார். இனிமேலிருந்து திமுக அப்படின்னு நெடில் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நேற்று நடந்தது. திமுக, திமுக அப்படின்னு மனதார சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை அவர் சொன்னது மட்டுமல்ல, நீங்களே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரின் உள்ள கிடக்கையை, உள்ள குரலை, மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி நம்முடைய முதல்வரும் ஓபிஎஸ் அவர்களும் சந்தித்ததை பற்றி கூட நம்ம பார்த்தோம். ஓபிஎஸ் அவர்கள் அம்மையாருக்கு மிகவும் நம்பிக்கையானவர். அதில் ஐயப்பன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்? எம்ஜிஆர் ஆட்சியோடும் அம்மையாரின் ஆட்சியோடும் நம்முடைய முதல்வர் மீண்டும் 2.0 ஆட்சி அமைப்பார்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல. அந்த அம்மையாரின் ஆசியை பெற்ற அல்லது அந்த அம்மையாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஓபிஎஸ் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். எனவே அவர் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நம்முடைய முதல்வர் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக இந்த சந்திப்பு அல்லது நேற்று ஐயப்பன் அவர்களுடைய பேச்சு தமிழ்நாட்டில் எப்படி கட்சி மாறுபாடு இல்லாமல் மக்கள் தமிழ்நாட்டை நேசிக்கிறார்கள், தமிழ் மக்களை நேசிக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். நல்ல ஆட்சியை கொடுக்கும்போது எதிர்பக்கத்தில் இருப்பவர்களும் பாராட்டுவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் நேற்றைய நிகழ்வில் ஒரு நெருடல். தமிழ் மக்கள் அதை குறித்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு. அதுவும் சட்டமன்ற தொடரின் நிகழ்வில் நிறைவு நாளில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வராமல் இருப்பதுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்து அவரை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இபிஎஸ் அவர்கள் செய்த துரோகம் அப்படிங்கிறத நினைவில் வைக்கணும். ஏன்னா ஜனநாயக மாண்பை எட்டி உதைத்திருக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கலாம், அந்த வசதிகளை நான் அனுபவித்திருக்கலாம், நான் எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டான வீடுகளையும் பெற்றிருக்கலாம், வசதிகளையும் பெற்றிருக்கலாம், அதற்கான சம்பளத்தையும் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை நான் காலால் எட்டி உதைக்கிறேன்னு சொல்கிறாரா? அந்த மரியாதையை எட்டி உதைக்கிறேன்னு சொல்கிறாரா? அல்லது தமிழ்நாட்டு மக்கள் இவரை நம்ப வேண்டாம் இனிமேல்
நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தாலும் இப்படித்தான் ஜனநாயக மாண்புகளை நான் காற்றில் பறக்க விடுவேன்னு சொல்றாரா? அல்லது இவர் தன்னை அடகு வைத்திருக்கிற, இவர் சரணாகதி அடைந்திருக்கிற ஒரு இந்தியாவின் பிரதமர், அவர் கூட ஜனநாயக மாண்புகளை காற்றில் பறக்க விட்டு பாராளுமன்றத்தை எட்டி உதைப்பதை போல் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வெளியில கிளம்புவார்ல. அந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு கூட நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஜனநாயக மாண்புகளை நாங்கள் மதிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதுல இவங்க 2 பேர் கூட்டணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. எனவே இவரை தேர்ந்தெடுத்தால் எப்படி சட்டமன்றத்தை உதாசீனப்படுத்துவார் என்பதற்கு நேற்றைய நிகழ்வு ஒரு சாட்சி. அதை தாண்டி அங்க பேசின எல்லாருமே நம்முடைய முதல்வரை எப்படி கொண்டாடினாங்க பார்த்தீங்களா? அது வேறு எதற்காகவும் இல்லை. எவ்வளவு அழுத்தங்களை ஒன்றியம் நமக்கு கொடுத்தது. நம்முடைய தலைவர் பதவியேற்ற நாளிலிருந்து நிதி நெருக்கடியாகட்டும், கொள்கை நெருக்கடியாகட்டும், ஆளுநர் மூலமாக நெருக்கடியாகட்டும், சித்தாந்தங்கள் மூலமாக நெருக்கடியாகட்டும், எதற்குமே ஒப்புதல் கொடுக்காமல் நெருக்கடி, இப்படி எல்லாவற்றையும் சமாளித்து நம்முடைய தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்த்தி இருக்கிறார் என்றால் அதுதான் ஒரு உண்மையான வெற்றி. அதைத்தான் நேற்று சட்டமன்றம் எதிரொலித்தது அப்படிங்கிறதான் நான் உணர்ந்தது. முதல்வர் அவர்களின் மக்கள் நல திட்டங்கள் முழுசா போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா? நிச்சயமா முழுமையாக சென்றடைந்திருக்கிறது. அதுலேயும் இப்போ கூட மிக சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கூட இந்த விவாதங்கள் ஆரம்பிச்சாச்சு. இலவசங்கள் அப்படின்னு கொச்சைப்படுத்துவதை போல் உச்சநீதிமன்ற நீதிபதியிலிருந்து எல்லோருமே அதை டிசெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது மக்களிடமிருந்து பெறுகின்ற வரிப்பணத்தை மீண்டும் மக்களுக்கே திருப்பி அளிக்க வேண்டும். அவர்களுக்கு எதாக திருப்பி அளிக்க வேண்டும் என்றால் கல்வியின் மூலமாக, அந்த கல்வியின் உபகரணம் மூலமாக, அல்லது பெண்களுக்கான நிதி பகிர்வு மூலமாக கொடுக்க வேண்டும். இதை இவ்வளோ கேள்வி கேட்டு டிசெக்ட் பண்ணுறாங்கல்ல, கேலியும் கிண்டலுமா பேசுகிறாங்கல்ல, அவங்கள்ட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குப்பா. என்னன்னா, வங்கிகளிலிருந்து பெற்ற 60,000 கோடி ரூபாய் கடன், 1,00,000 கோடி ரூபாய் கடன், இதையெல்லாம் அப்படி ஒத்த கையெழுத்தில் நம்முடைய பிரதமர் தள்ளுபடி செய்கிறார்ல, ஒற்றை கொள்கை முடிவில் தள்ளுபடி செய்கிறார் தன்னுடைய நண்பர்களுக்கு. அதை பற்றி ஏன் இவங்கெல்லாம் அக்கறைப்பட மாட்டேங்கிறாங்க? ஒரு பஞ்சை பராரியும் விளிம்பு நிலை மக்களும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்கின்ற அந்த எளிய தொகை 1000 ரூபாங்கிறது ஒரு எளிய தொகை. அதை கேள்வி கேட்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கின்ற சைக்கிளை கேள்வி கேட்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கிற நோட்டு புத்தகத்தை கேள்வி கேட்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கிற பொங்கல் சீரை கேள்வி கேட்கிறார்கள். இந்த எளிய குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற காலை உணவு திட்டத்தின் அதற்கான செலவினத்தை கேள்வி கேட்கிறார்கள். இதை இலவசம் அப்படிங்கிறாங்க, விடியல் பயணத்தை இலவசம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவர்கள் அத்தனை பேருமே இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள். ஏன் செல்வந்தர்களுக்கு தள்ளுபடி செய்யறத நீங்க ஏத்துக்கிறீங்க, எளிய மக்களுக்கு கொடுப்பதை இலவசம் ஏன் கொச்சைப்படுத்துறீங்க? ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்பதை இந்தியாவுக்கே உணர்த்தி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். எனவே இந்த திட்டங்கள் அத்தனையும் அந்த எளிய மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. அப்ப எப்பதான் முற்றுப்புள்ளி வைப்பீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல. அந்த ஷே குவேராட்ட இதைத்தான் கேட்டாங்கப்பா. நான் அதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எப்போதான் உங்களோட போராட்டங்களுக்கு நீங்க முடிவு கட்டுவீங்க, எப்போதான் நிறுத்த போறீங்க அப்படின்னா அவர் சொல்வார், இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடைசி மனிதனுக்கும் எப்போது உரிமைகள் கிடைக்கின்றனவோ அப்போது நான் நிறுத்துவேன். அந்த கடைசி மனிதனுக்கும் உரிமைகள் இல்லாத போது நான் மீண்டும் போராடுவேன் என்று சொன்னதை போல் நம்முடைய முதல்வர் போராடி கொண்டிருக்கிறார். வறுமை தமிழ்நாட்டில் 2% தான் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த நலத்திட்டங்களை கொடுத்ததால் அவர்கள் மீண்டெழுந்திருக்கிறார்கள், உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குஜராத்தில் கூட இன்னும் 21% வறுமை இருக்கு. ஏன்னா அங்கே எல்லாவற்றையும் தன்னுடைய நண்பர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பிரதமர். இங்க அப்படியா பண்ணிட்டு இருக்காரு நம்முடைய முதல்வர்? எளிய மக்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக இந்த தொகைகளை கொடுக்கிறோம் என்றால் அதை இலவசம் என்று அவர்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வருவதை போல், ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கு வருவதை போல் இந்த படித்த மேதாவிகள் பேசிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுடைய அந்த உள்மன கிடக்கை அல்லது அவர்களுடைய சூழ்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர அந்த நம்முடைய முதல்வர் மிக சமீபத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு 5,000 ரூபாய் கொடுத்ததை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வழக்கை எடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம். அப்படின்னா இதையெல்லாம் முன்கூட்டியே யோசித்து தான் நம்முடைய முதல்வர் அப்படியான திட்டத்தை செய்தார் அப்படிங்கிறது இப்போ புரியுதா? அப்போ பிஜேபியிலேருந்து வந்தவங்க, அதிமுகலேருந்து வந்தவங்க எல்லாரும் கேட்டாங்க, அது எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? அப்படி நாங்கள் கேஸ் போட்டுருவோமா? எங்களுக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லையானு. நீங்கள் கேஸ் போடுவீங்க. மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை, மக்களை எள்ளி நகையாடுவீங்க.
உங்களுடைய முக்கிய குறிக்கோள் யாருன்னா அந்த வெல்த் கிரியேட்டர்ஸ்னு நம்முடைய நிதியமைச்சர் எப்பவும் சொல்லுவாங்க. அந்த பெரும் தனக்காரர்கள், பெரும் செல்வந்தர்கள் தான் உங்களுடைய வெல்த் கிரியேட்டர்ஸ். எங்களுடைய முதல்வருக்கு இந்த எளிய மக்கள் தான் வெல்த் கிரியேட்டர்ஸ். அவர்களுடைய உழைப்பு தான் எங்களுடைய வெல்த், தமிழ்நாட்டின் வெல்த். அவர்களுடைய உயர்வு தான் தமிழ்நாட்டின் வெல்த் என்பதை உணர்ந்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். அதனால தான் மிக அற்புதமாக கொடுக்கப்பட்ட நிதி எங்கேயுமே டைவர்ட் ஆகாமல் அது எளிய மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. அதன் மூலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் உறக்க சொல்லலாம்.